கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் கூட பேதுருவும் அவனுடைய நண்பர்களும் திரும்பவும் மீன் பிடிக்க போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் இரவு முழுவதும் முயற்சி செய்கிறார்கள், ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆனால் காலையில் இயேசு கடற்கரையில் வந்து நின்று அவர்களை பார்த்து அவர்களிடத்தில் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. நாங்கள் முழுவதும் வலைகளை போட்டு எங்களுக்கு மீன் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசு வலது புறத்தில் உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய சொன்ன வார்த்தையின்படியாக அவர்கள் அந்த வலது புறத்திலே போட்டு வலைகள் கிழியத்தக்கதாக 153 மீன்களை பிடித்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் நம்பவில்லை, ஏதோ ஒரு மனிதர் அதை சொன்னார் என்று. அது வரைக்கும் அவர் இயேசு என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர் கரையில் அவர்களுக்காக பொரித்த மீன்களையும் அப்பத்தையும் வைத்திருந்து காத்து கொண்டிருந்தார். நம்முடைய தேவன் பாருங்க, நம்முடைய தேவைகளை அற்புதமாக சந்திக்கிற தேவன். இவர்கள் சீஷர்கள் எவ்வளோ முயற்சி செய்தார்கள், ஆனாலும் கூட அவர்களுடைய முயற்சிகள் வீணாய் போய்விட்டது, ஒன்றுமே கிடைக்கவில்லை. மேன்ஸ் எக்ஸ்ட்ரீமிட்டி இஸ் காட்ஸ் பாசிபிலிட்டிஸ் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அபரிதமான ஒரு மீன்கள் கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆகவே உங்களால் ஒன்று முடியாது, என்னால் ஆகும் என்று சொன்னாரே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். ஆகவே அப்படிப்பட்டதான இயேசுவை நாம் நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே பலப்படுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்களும் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.